ஆமென் आमीन। ஒரு நாள் எங்க பாஸ்டரையும் நானும் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம் அவங்க உயிரோட இருக்கும்போது एक दिन हमारे पासवान जब वे जिंदा थे उनके साथ मैं किसी घर पर विजिट करने गए। அந்த விசுவாசியனுடைய வீடு சரியா தெரியல, उस विश्वासी का घर बराबर हमें मालूम नहीं था। காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு மனோகர் அந்த வீடை கேளுங்கன்னாங்க, போய் கேட்டோம்। तब पास्टर ने कहा गाड़ी को कहीं रोक दीजिए, அந்த வரிசையில தான் அவங்க வீடு இருக்கு। और कहा कि मनोहर जाकर आप पूछे, तब उनके घर उसी पंक्ति में था। ஒரு அம்மாட்ட போய் கேட்ட உடனே அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு, இப்ப வெட்டினா எனக்கு சுளுக்கிக்கிடும், அப்படி வெட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு एक माता से मैं जाकर पूछा भाई उनकी घर की पता क्या है, मुंह ऐसे मोड़ ली, अगर मैं अभी मोड़ूं तो मुझे मोच लग जाएगा। எனக்கு புரிஞ்சிட்டு பாசியா இங்க இந்த லைன்ல தான் இந்த வரிசையில தான் இருக்கு அப்படின்னு போய் கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டோம்। तो फिर बाद में உள்ள போய் உட்கார்ந்த உடனே फिर पता लग गया कि पास्टर इसी लाइन में है, तो घर को ढूंढ लिया, घर के अंदर जाकर बैठे। अंदर जाकर बैठते ही வீட்டுக்குள்ள போய் அந்தர் பல்ட்டி அடிக்கல, உள்ள போய் என்ன தெரியும், பாஸ்டரையா ஆறுன்னு அறுத்து ஆபரேட் பண்ணிட்டாங்க। लेकिन भीतर जाकर पासवान ने इतना रंदा मारा, इतना मार मार के ऑपरेशन करवा दिया। நீங்கெல்லாம் என் சபையில விசுவாசியா உன் பேரை சொன்னா அவன் மூஞ்ச தூக்கிட்டு உள்ள போறான்னா நீ என்ன லட்சணத்துல எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா? पूछा तू क्या मेरी कलीसिया का विश्वासी है? तेरा नाम लेने पर वो मुंह मोड़ लेती है, इसके मतलब तेरा क्या गवाही है? ஓட்ட போடல, நாளைக்கு போய் அங்க போய் நாங்க போன உடனே மன்னிப்பு கேட்டு சேர் பொருந்தே என்ன தப்பு பண்ணங்கிறத அங்க போய் சரிப்படுத்தி அவளை அடுத்த தடவை நான் இன்னொரு தடவை வந்து அவள்கிட்டே கேட்பேன், அவ எங்களை கூட்டி கொண்டு வந்து உன் வீட்டுல விடணும்। मैं इतना सुनाया कि अगली बार तू जाकर के उसे माफी मांग ले, उसके साथ तो मन जो मतभेद है उसे हटा ले। अगली बार मैं आकर उसी से पूछूंगा, वो सीधे मन के साथ खुशी के साथ ले जाकर तेरे घर तक पहुंचाना है। ஆட்டும் பாசியான்னு அதே மாதிரி செய்தாங்க। जी हाँ पासवान जी बोलकर उसने वैसा किया भी। அல்லேலூயா हालेलुया। அதுதான் நம்ம அடையாளப்படுத்தும்। यही है जो हमारी चिन्हित करता है। பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்கிற அடையாளமே உன்னுடைய மாபெரும் ஆவி நிறைவு சாட்சி। तुम्हारे आत्मा में भरपूर्ण परिपूर्णता होना और तुम्हारी गवाही, यही है पेंतेकोस्त होने का पहचान।